ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாவே படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 டேஸாக என்னால் வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னா, என் பையனோட பர்த்டே, அதுக்கப்புறம் என் பெரிய பையனோட பர்த்டே, அதுக்கப்புறம் என்னோடய வெட்டிங் டே. ஸோ இப்படி அடுத்தடுத்த நாள் இருந்ததுனால வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருந்தது. கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துட்டுருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஆனால் நான் படிச்சுட்ருந்தேன். ஆனால் அதை வீடியோ எடுத்து எனக்கு போஸ்ட் பண்ண நேரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுட்டு வீட்லேயும் வேலையும் அதிகமாக இருந்ததுனால என்னால் போட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தணும், என்ன மாதிரிலாம் படித்தா நம்மளால் ஈஸியாக சிலபஸ் கவர் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாளாக நம்ம ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துட்டு அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலை நம்ம படிச்சுட்டு ஷெட்யூல் பின்னாடி நம்ம ஓடிட்டுருப்போம். பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய நாட்களை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் சரியான மார்க் வாங்க முடியும். இது பிடிஎஃப் ஒன்று காட்டுறேன் பார்த்தீங்களா? இது இந்த சந்தோஷ் மணி அகாடமி இருக்கு இல்லையா, அதில் வேர் டு ஸ்டடி போட்டிருந்தாங்க. அந்த சேனலை போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எங்கெங்கெல்லாம் லெசன் கவர் ஆகுது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக சயின்ஸ்லேருந்து எல்லா லெசனுக்குமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழுக்குமே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு குழப்பமே இல்லாமல் தெளிவாக நம்ம அதை பார்த்தாலே, இப்போ 6th ஃபஸ்ட்டு டேர்ம் இத்தனாவது லெசன், 7th அப்படி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த டவுட்டும் இல்லாமல் அதை பார்த்துட்டு உடனே எடுத்து படிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸ் கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் கண்டிப்பாக கையில் வச்சுருங்க. ஏன்னா நமக்கு இப்போ தமிழ்லேயும் சிலபஸ் மாறிடுச்சு. இலக்கணமில் 85, இலக்கியமில் 15. ஸோ அப்போ அதை எங்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் உள்ள டாபிக்ஸ் படித்தா நம்ம இலக்கணம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் கையில் வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த சேனலை போய் செக் பண்ணிங்கன்னா அவங்க அழகாக பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சால் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே சூப்பராக நம்மளால் பண்ண முடியும். எந்த சப்ஜெக்டில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, எதில் கம்மியாக இருக்குது, நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் சரியாக மார்க் வாங்க முடியும். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு இலக்கணம் மட்டும் 85+ கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நிறைய பார்த்தா தான், இந்த தமிழ் தகுதி தேர்வுலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக அந்த இலக்கண கொஸ்டின்ஸ் ஈஸியாக போட முடியும். இலக்கியம் 15 தான். ஸோ ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுது, அதுக்கப்புறம் என்னென்னா இலக்கியம் சார்ந்த தகவல்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ தமிழ் படிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த புரிதல் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஈஸியாக தமிழில் மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் மேக்ஸுக்குமே இந்த வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸும் கரெக்டாக எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதையுமே ஒவ்வொரு டாப்பிக்காக பாருங்கள். வீக்லி ஒரு மேக்ஸ் டாபிக் கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். அந்த வீக் அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா அந்த மேக்ஸ் டாபிக் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வீக் அடுத்த டாபிக் படிக்கும்போது ஒவ்வொரு நாளுமே நம்ம போன வீக் முடித்த அந்த மேக்ஸ் டாப்பிக்கையும் ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இப்போ ஒரு டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ டைம் அண்ட் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை போடுறீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த டைம் அண்ட் ஒர்க் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அந்த டாப்பிக்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். ஓகேவா? மேக்ஸை இந்த மாதிரி பாருங்கள். நிறைய பேர் மேக்ஸ் இந்நேரம் கம்ப்ளீட்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் கொஞ்சம் பிக்னஸ்க்காகவும் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நான் சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம 4 ஹவர்ஸாவது ஜிஎஸ்க்கு படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜிஎஸ்சில் வந்து எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் யூனிட் 6 இது 2க்குமே வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ யூனிட் 6 பார்த்திங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு, சமூக, அரசியல் இயக்கங்கள் வந்து 20 கொஷின்ஸாக. அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம், அதான் யூனிட் 5, அது வந்து பொருளாதாரம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், இது 2மே சேர்ந்து 20 கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சியல், அதாவது பாலிட்டி யூனிட் 4க்கு வந்து 15 கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், அதுக்கு வந்து 10 கொஷின், அதாவது ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் இதில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 2 புவியியல், ஜாகிரஃபியில் வந்து 5 கொஷின்ஸ். அதே மாதிரி யூனிட் 1 சயின்ஸில் வந்து நமக்கு 5 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? சயின்ஸ் 5 கொஷின்ஸ் வந்து நம்ம 8th 9th 10th வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், ஒன்லைனர், புக் பேக் அந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஜாகிரஃபி வந்து 10th ஜாகிரஃபியை வந்து நல்லா படித்தோம்னாலே போதும். ஓகேவா? அப்போ யூனிட் 1 and 2 வந்து நமக்கு வந்து கவர் ஆயிடுச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டெய்லியும் பார்க்கல அப்படின்னாலும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாவது நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதுலேயும் வந்து மார்க் வாங்கிட முடியும். அதாவது ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட் அஃபேர்ஸில், நம்ம ஒரு 5ஆவது கரெக்டாக போட்டுடலாம். அந்த மாதிரி மந்த்லி பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் 6 வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து என்னென்ன லெசன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வந்து இந்த நான் இப்போ ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நான் வந்து வேர் டு ஸ்டடி ஒரு சேனல் பார்த்து நான் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெசன்ஸும் இதுவும் ஓகேவா, 6ல் வந்து எத்தனை இருக்குது, 7th எத்தனை இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணிவிட்டு யூனிட் 6ல் உள்ள லெசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நான் இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீக்கு மண்டேலேருந்தே அப்படி தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யூனிட் 6ல் மொத்தம் நமக்கு 20 கொஷின்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ 6ல் என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகுது, 7th என்ன, 8th என்ன, 9th என்ன அப்படின்னு சொல்லிட்டு 10th 11th 12th வரையும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லெசனோட தலைப்பை எழுதிக்கிட்டு அது எந்த லெசன் அப்படி அதுக்குரிய மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதில் 6th 7th 8th 9th 10th உள்ள லெசனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம 6th to 10th நல்லா தரவு பண்ணியிருந்தாலே 30 to 40 கொஸ்டின் போட்டுடலான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 6th to 10th ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11th 12th என்னென்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த லெசன்ஸை அதுக்கப்புறம் படிங்க. இப்படி படித்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறம் டெய்லி ஒரு டெய்லியில் வீக்லி 1 மேக்ஸ் டாபிக், அதுக்கப்புறம் தமிழை பொறுத்தவரையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அப்புறம் வேர் டு ஸ்டடி இருக்கு இல்லையா, அந்த பிடிஎஃப்பை பார்த்து படிங்க. ஸோ இப்படி நம்ம ப்ராப்பராக படிச்சுட்டே இருந்தோம்னா தமிழுக்கு வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் ஒரு 2 hours இருந்தால் போதும். 1 hour வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பை வச்சு இப்போ சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதே மாதிரி டெய்லியும் ஒரு திருக்குறள் டாப்பிக்கு, மொத்தம் 25 டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெய்லியும் ஒரு டாபிக் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளால் 175க்கு மேலே வாங்க முடியும். ஸோ இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்க பண்ணுங்கள். இது என்னோடய ஐடியா தான். உங்களுக்கு எந்த மாதிரியான ஐடியாஸ் தோணுது, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.